கரூர் விஷயத்தில் அவர் வந்து ஒரு சாட்சியாளராக போகிறார். ஆனால் இன்னைக்கு ஆங்கில ஊடகங்கள் அப்படி சொல்ல அந்த விஷயத்தில் அவரை பிளாக் பண்ண முடியாதுன்னு திரைப்படத்தை வச்சு ஒரு பிஜேபி கூட்டணி யார் சொன்னா? துடிக்கிறார். யார் சொன்னா? விக்டிம் அவர் வந்து எவிடன்ஸ் தான். எவிடன்ஸு விசாரணைன்றது இந்த சம்பவம் நடந்த சம்மந்தமாக விசாரிக்கிறாங்க. எஃப்ஐஆர் இவருங்க மேலே தான் போட்டிருக்கு போலீஸு. கரெக்டா? ஆமாம். ஆனந்த், ஆதவர்ஜுனா, மதியழகன் அண்ட் அதர்ஸ். அப்போது இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அந்த எஃப்ஐஆரை தான் சிபிஐ எடுத்துருக்குது. அதில் இவர் எங்கே எவிடன்ஸில் வராரு? இவர் சாட்சியாக தான் இவர் அழைச்சிருக்காங்க. அது எப்படிங்க? அண்டு அதர்ஸுங்க. ஏங்க புஷி ஆனந்த், சிடிஆர் மற்றவங்க இருக்கும்போது அதோடைய கதாநாயகன் எப்படிங்க சாட்சி ஆவார்? அவர் வந்து பரப்புரை மேலாண்மை குழு பண்ணுது. அவர் கெஸ்ட்டாக வராரு. போலீஸ் போய் சொல்கிறாங்க கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க, இங்கேயே பண்ணி அவங்களே தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு நன்றியும் வேறு சொல்கிறாருல்ல. அவங்க தான் வாங்க இவங்க அதுக்கப்புறம் முடிவு எடுத்து இல்லை அங்கே தான் பண்ணுவேன்றப்ப போலீஸ் வழி கொடுத்து கூட்டு போகுது. அங்கே சொன்னது போலீஸ் தரப்பு தான் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னோம் 500 மீட்டருக்கு அந்தாண்டே நடத்த சொன்னோம், கேட்கல. அப்போ கேட்கலன்ற இடத்துல முடிவு எடுக்கிற இடத்துல யார் இருக்கா? ஆதவ் சொல்லிட்டோம், யாருன்னா சொல்லிட்டோம், அதெல்லாம் வேணாப்பா போலீஸ் சொல்லுது இங்கே பண்ணுவோன்னு விஜய் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இன்னொன்று சொல்கிறேன், விசாரணை நீளும். அந்த விசாரணையில் கவர்மெண்ட் சைடு தப்புனா பொறுப்பற்ற தன்மை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணலன்னு சார்ஜ் தான் வரும் அவங்க மேலே, சஸ்பென்ஷனு சார்ஜ் தான் வரும் அந்த டிஸ்ட்ரிக்ஸ். ஆமாம், ஆஃபீஸர்ஸ் மேலே. ஆனால் இங்கே இந்த வேலையை நீ பண்ணன்னு அந்த வழக்கை போட்டு 2-3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியும். விஜய் A1 கூட சேர்க்கலாம்.